உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இவ்வளோ நாள் இந்த பிக் பாஸ் நடக்குதா அப்படின்னு பல பேர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் கூட ஏறக்குறைய அதெல்லாம் மறந்தாச்சுங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுவும் இந்த சீசன் 9 அது என்னப்பா கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. அது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக செட்டப்பு. ரெண்டாவது இது ஒரு கேம் ஷோ. அந்த கேம் ஷோவை தாண்டி எல்லாரும் ரொம்ப உஷாராக விளையாடுறாங்க. எல்லாரும் தன்னை சுற்றி கேமரா இருக்கிறதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நடிக்கிறாங்க சாமி. அப்படி தாண்டி இது ஒன்றும் பிரயோஜனமே இல்லைப்பா. அதுவும் வந்து விஜய் சேதுபதி வந்த பிறகு இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியல. அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தெரியல. இதே கமலஹாசன் உலகநாயகர் இருந்தார்னா அனுபவசாலி தான்ப்பா. அவர் யாரை எங்கே அடக்கணும், எப்படி மடக்கணும், இதெல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா, இப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்ற கேள்வி இன்னொரு பக்கம் இருக்கும்பொழுது, நேற்று நடந்த சம்பவம் ஒட்டு மொத்தமாக பிக் பாஸை எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது. அதை தாண்டி எல்லாரும் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டது என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணுங்கப்பா. ஏன்னா சில நாட்கள், சில மாதங்கள், அது சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் இந்த பிக் பாஸ் ஷோ நடக்குது இல்லை பூந்தமல்லி பக்கத்தில், அந்த அரங்கத்துக்கு வெளியே போய் பெரும் போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தார். அவர் உள்ள அனுமதிக்கல. என்னன்னா இந்த பிக் பாஸ் ஷோ, இந்த ஷோவை நிறுத்துங்க, இது கலாச்சாரத்திற்கான சீர்கேடு, இது வந்து வீட்டுக்குள்ள வந்து குளறுபடி பண்ணுது, வீட்டுக்குள்ள புகுந்து அத்தனை பேரும் கெடுக்குது, இதை கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க, அதுவும் 24/7 ஓடிக்கிட்டே இருக்குது, இதை நிறுத்துங்க சாமியின் போது சில பேர் ஆமாங்க இவர் சொல்றது கரெக்ட் தாங்கன்னு, பல பேர் என்னன்னா இவர் ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி தேடணும்பா, இவர் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக இவர் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது. அதே சமயத்தில் இன்னொரு விமர்சனம் வந்தது. இப்போ வேல்முருகன் அவர்கள் போயிட்டு இது ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இந்த விஜய் பரிசளிப்பு விழா கொடுத்தாருல்ல 10th+2 சமயத்தில், அப்போ ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு, அந்த வார்த்தையை மறக்கடிக்கிறதுக்காக டைவெர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அப்படியே நெருப்பு மாதிரி ஆயிடுச்சு. பல பேர் சொன்னாங்க இது என்னங்க தேவையில்லாத வேலை, இவரே போய் அதை பப்ளிசிட்டி பண்ணி டிஆர்பியை ஏற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு இல்லைங்க, இது ஒரு மோசமான நிகழ்ச்சி தாங்க சாமி, இப்படிலாம் கூட உள்ளே இருப்பாங்களா, ஒரு கேம் ஷோவில் இப்படிலாம் நடந்துப்பாங்களா, இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விதான். அது அப்படிதான், உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளும் மிருகமும் வெளியே வந்தாகணும், அதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து ஒரு தடவை ஒரு எபிசோடில் வந்து கலந்துக்கிட்டாரு. கமலஹாசன் அப்போ ஓட்ஸ் பண்ணது. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு 2-3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் சார் என்னை அனுப்பிச்சிடுங்க சார், என் பிள்ளைங்களை பார்க்கணும் சார்ன்னு. இல்லைங்க முத்து இருங்க விளையாடுங்க அப்படின்வாரு. இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார், எனக்கு உருட்டலும் பரட்டலமாக இருக்குது, உள்ளே இருந்தா ஒரு பதட்டமாயிடுது. ஏன்னா என்னைக்கும் ஃபோனோட கையோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால அவர் பாட்டு எங்கேயோ ஒரு வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன ஒன்று போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது, இந்த சுற்றி உள்ளவங்களை பார்த்த உடனே அந்நியமாக இருக்குது, அவருக்கு ஒரு படபடப்பு வருது. இல்லைங்க என்னால் தாக்க முடிக்க முடியாதுங்க அப்படின்னு அவருக்குள்ளே இருக்கிறது ஒரு 3-4 நாளில் வெளிப்பட்டு போச்சு. அவர் அனுப்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா வயல் காரில் உங்களை கூப்பிட்டுக்கிற வரீங்களான்னு, என்னை விட்டுற சாமி நான் இதோட கிளம்பிடுறேன்னு ஓடியாச்சு. இதுலேயே கூட இந்த வாட்டர்மிலான் திவாகர்னு ஒருத்தர் வந்தார், எவ்வளோ சமாளித்து பார்த்தாருங்க. உண்மையிலே அவர்லாம் பயங்கரமான ஆள். பிளான் பண்ணி உள்ள என்னென்னோ பண்ணாங்க, எல்லாருக்கும் டஃப் கொடுத்து ஒரு கட்டத்தில் அவரையும் அமுச்சு விட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அப்புறமா இது அப்படியே ஒரு ஒன்றுமே இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் ஆகிப்போச்சுப்பா. இதில் யாரும் தெரிஞ்ச முகங்களே இல்லை. 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸு இந்த நிகழ்ச்சியை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு ப்ரோமோவில் விஜய் சேதுபதி 2 ரெட் கார்டை கொடுத்துட்டார். ஏன்னா தொடர்ச்சியாக 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுங்க, 2 பேருக்கு வெளியேற்றுங்கன்னு அந்த 2 பேர் காம்ருதீன் பாரு 2 பேரையும் அனுப்புங்க சாமி, இந்த 2 பேர் தான் பிரச்சனை. ஒரு பெண்ணை காருக்குள்ள இருந்து தள்ளி அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு வலிப்பு அதை ஏறக்குறைய ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க இவங்க. இது எவ்வளவுப்பட்ட கொடூரமான ஒரு விஷயம். ரெட் கார்டு கொடுங்க, நிகழ்ச்சி இது பண்ணுங்க, தடை பண்ணுங்க, போதும் இதோட நிறுத்துங்க, இந்த மாதிரியான குரல்கள் சோசியல் மீடியாவில் ஒலிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு ப்ரோமோவில் ரெட் கார்டு கொடுத்தாச்சு, ஓகே தெரிஞ்சு போயிடும். சரி என்னதான் சாமி நடந்தது, இந்த கார் டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கார் டாஸ்க்குள்ள சாண்ட்ரா, பார்வதி, காம்ருதீன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாண்ட்ராவை எட்டி உதச்சி கீழே தள்ளுறாங்க. தள்ளின வேகத்தில் சாண்ட்ரா விழுந்தவுடனே அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருந்திருக்கிறது. அந்த பிரச்சனை இன்னும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அதுக்கான மருத்துவ சிகிச்சையில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்றாங்க.
வச்ச உடனே அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பயத்தில், ஒரு பதட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. நேரடியாக வந்து இதுவாகுது, பதறி போறாங்க. ஆனா உள்ள இருக்கிற இந்த காமருதீனும் பார்வதியும் ரொம்ப கூலா இருக்கிறதுனால மொத்தமா அதை பார்க்குற பார்வையாளர்லாம் கொதிச்சு போயிடுறாங்க. என்னையா சாமி இது, மனிதாம்மாலே இல்லைம்மா உங்களுக்கு அப்படின் போது கீழே சில பேர் வந்து நடிப்பு அரக்கி சான்றா, சூப்பர் நடிகை சான்றா, நடிகர் திலகம் சாவத்திற்கு பிறகு சான்றா அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அங்க வந்து நடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உடனடியாக விபரீதம் தெரிஞ்சு போகுது. அந்த பிக் பாஸ் டீம்ல இருக்கிற அந்த மருத்துவ குழு வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க, எடுத்து போகிறாங்க. இதுக்கப்புறம் சண்டை வலுக்க ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லா குரூப்பும் வந்து இந்த பாரு காமருதீன் மேலே வருது. யோ நீ பண்ணது சரியா, நீ இப்படியாப்பட்ட ஆளா நீ அப்படின்னு இந்த விக்ரம்ன்ற ஒரு இறங்கி திட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து சண்டை தெரியாது, பாக்ஸிங் தெரியாது, எனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாது, வா நீ வா பார்த்துடலாம், நீ வா ஒருத்தைக்கு ஒருத்த. ஏன்னா காமருதீன் என்ன பண்ணுறாரு, சிங்கிள் பண்ணலாமா, சிங்கிள் செய்யலாமா, வாங்க வாங்கன்றாரு. இதற்கிடையில் சரமாரியான கெட்ட வார்த்தைங்க. அந்த கெட்ட வார்த்தைகளை நான் இங்கே பயன்படுத்த முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மியூட்டு கூட இல்லை. சரமாரியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பெண் வந்து இந்த பார்வதி பார்த்து ஓனக்கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனக்கிழவின்னா அந்த ஊர்கிழவி அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஊர்கிழவிங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலுமிஷம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் புராணப்படி பார்த்தீங்கன்னா கைகேயி அப்படின்வாங்கல்ல, அந்த கைகேயி மாதிரியான ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர். இவங்க வந்தாலே இது மாதிரி தான், ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தா இந்த ஓனக்கிழவிங்க பூந்தா அந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால தான் திண்ணையிலே உட்கார வச்சிருப்பாங்க. அந்த நாளில் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, அங்கேயே சாப்பாடு போடுவாங்க. தப்பி தவறி உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே சேர்த்துட்டா அவ்வளோதான், உள்ள கலவரம் பண்ணிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஓனக்கிழவி நீ அப்படி. இன்னொருத்தர் சொல்றாரு வந்து, அவர் வந்து ரைட்டு, இன்னைக்கு பார்வதி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து சாண்ட்ராவை எட்டி வச்சல்ல, ஒரு நாள் பார்வதி பாரு உன்னையும் எட்டி உடைப்பா பாரு, அந்த நேரம் உனக்கு இருக்குது ராஜி அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. விக்ரம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, காமருதீன் என்ன சொல்றாரு, யோ என்ன காமருதீன் சொல்லாம காமருதீன் சொல்லிட்டு இருக்கீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி எல்லாம் வந்து சொல்றீங்க, இதுல எனக்கு கோபம் வராதா அப்படின்றாரு. கோபம் வந்தா அதுக்காக இப்படியா எட்டி வதிப்ப, இப்படியா முன்ன பின்ன தெரியாத மாதிரி பார்ப்ப, இப்படியா செய்வ அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனம். பிரஜன் சாண்ட்ரா இவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரஜன் ஏற்கனவே இதே பிக் பாஸ்ல இருந்தாரு, அவர் வெளியே போயிட்டார். நீண்ட காலம் தமிழ் சினிமாவிலும் சின்ன திரையிலும் நீண்ட காலம் போராடிட்டு இருக்கார் பிரஜன். சாண்ட்ராவும் அது மாதிரி தான், ரெண்டு பேரும் திறமையானவர்கள். உன்னகட்ட பிரஜனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவ்வளோ பெண் ரசிகர்கள் அதிகம். பிரஜனுக்கே ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, என்னன்னா தனக்கு பின்னாடி இதே தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ பேர் முன்னுக்கு போயிருக்காங்க, பெரிய ஆள் ஆயிருக்காங்க. நாம என்னையா ஒரு 2 கோட்டை கூட தாண்ட முடியாம இருக்கிறோமே, இவ்வளவு திறமை இருக்கு, எங்கேயும் கைத்தட்டில் இருக்கு, ஆனா எங்க நமக்கு வாய்ப்பு பறிப்போகுது. இந்த மாதிரி ஷோலாம் வந்து நானும் என் மனைவியும் அசிங்கப்படணுமா, உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சினிமா அப்படிதான் வந்து, நீ என்னதான் திறமைசாலியா எல்லா வித்தை தெரிஞ்சாலும் சரி, உன்னை ஒரு கட்டத்தில் பின்னாடி தான் வச்சிருக்கோம். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் உள்ள வரானா அவனை டப்பு 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 தூக்கி மேலே போயிட்டே இருக்கும். இதுல தான் சில பேர் வெக்ஸ் ஆகி போய் என்னையா நமக்கு பின்னாடி வந்திருந்தாங்க, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டிருந்தாங்க, நம்மள ஒரு டீ வாங்கி கொடுன்னு கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆடி காரில் போறாங்க, பென்ஸ் காரில் போறாங்க அப்படின்ற வெறுப்புல சினிமாவது ஒன்னையாவது போயா அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஆனாலும் பிரஜனும் சாண்ட்ராவும் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஷோவா இருந்தாலும் சரி, சில சினிமா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாங்க. ஏன்னா சினிமாவில் இயங்கிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியாப்பட்ட அவர் பிரஜன் என்ன சொல்றாரு, எனக்கு நைட்டு 1 மணிக்கு தான் இந்த தகவலே எனக்கு தெரிய வந்தது, சாண்ட்ராவுக்கு இது மாதிரியான ஆச்சு அப்படின்னு. நான் கொஞ்சம் பதறி போயிட்டேன், பதட்டம் ஆயிட்டேன், அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமான நிலை தான் இருக்குது. உடனே நான் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கிட்ட பேசினப்போ அவங்க ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, கம்ருதீன் நான் அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வருவேன், வந்தால் நீ உள்ளே இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, மீறி இருந்தனா அவனை நடக்கிறதே வேறோ அப்படின்னு பயங்கரமான ஒரு குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ரெட் கார்டு கொடுத்தாச்சு, 2 பேரும் வெளியேற்றப்பவர்கள் வரப்போகுது. இதெல்லாம் தாண்டி எம்பாய் இது ஒரு கேம் ஷோப்பா, இந்த கேம் ஷோவாக பாருங்கள். இதை ஏன் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு வன்மத்தோட, ஒரு கொரூரத்தோட, ஒரு நரித்தன்மையோட இதெல்லாம் ஏன் பண்ணோம்,
அதுவும் அந்த பார்வதியும் காம்ப்ரதியும் பண்றது உச்சகட்டமான, இது வரைக்கும் பிக் பாஸ்ல 8 சீசன் நடந்திருக்கு. 8 சீசன்ல எவ்வளவு கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்குது. ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த நாடோடி நடிகர் வந்து பரணி, என்னால தாங்க முடியல சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த மதில் செவுரு, அந்த நிகழ்ச்சியோடைய செவுரு ஏறி குச்சி அந்த பக்கம் குச்சி ஓடி போயிடுவார், இருக்க முடியல என்னால அப்படின்னு. கஞ்சா கருப்பு இப்ப வரைக்கும் வந்து தெரியாதனமா நான் போய் அந்த நிகழ்ச்சியில போய் தெரியாதனமா கலந்துக்கிட்டேன், சினிமா வாய்ப்பு கொட்டோன்னு கொட்டுனாங்க, ஒண்ணுமே கொட்டல, ஆனா அங்க போய் நான் மன உளைச்சலுக்கு ஆனால்தான் அதிகம், ஒரு மாதிரி நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நான் 3 மாசம் 4 மாசம் ஆச்சு அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. இது மாதிரி பல பேர், ஓவியா ஆர்மி, அந்த ஆர்மி இந்த ஆர்மி, என்ன அப்படி கொண்டாடினீங்க, வெளியே வந்த ஒரு படம் கூட சீன்றதுக்கு ஆள் இல்லை. இது மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி ஏன் நிகழ்ச்சியா பாருங்க. அதுவும் இந்த நேத்து நடந்த இந்த கூத்துல சொல்ல முடியாத அவ்வளவு வார்த்தைங்க வந்து பீப் 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 பீப்பே போடல, பீப் போட்டிருக்கணும், ஆனா பீப் போட்டிருந்தா வெறும் பீப்பாவே போயிருக்கும். இதெல்லாம் மீறி அங்க உள்ள இருக்கிறவங்களே வந்து விஜய் சேதுபதி ஏங்க வாங்க ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க, இருக்கிற இதெல்லாம் வந்து களை எடுங்க, வாங்க உள்ள ஒயிட் கார்டில் நல்ல திறமையான ஆட்கள் உள்ள சேருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் கடை மாதிரி ஆகிப்போச்சு வந்து. இது அப்படி வந்து ஒரே கத்தல், ஒரே கூவல், அதை தாண்டி வந்து சொல்ல முடியாத வார்த்தை. இவங்கெல்லாம் படித்தவங்க தானா? இதெல்லாம் தாண்டி இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய வன்மை இருந்திருக்குது, இவங்களுக்குள்ள இருக்கிற மிருகமெல்லாம் வெளியே வருது, இது எங்கிருந்து வெளியே வருது அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கீழே சோசியல் மீடியாவில் காம்ருதீன் பாரு நீங்கள் ஒரு தீய சக்தி, நீங்கள் ஒரு தீய சக்தின்னு அது ஒரு பக்கம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிடும், போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக ஆடியன்ஸே ஒரு கட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுட்டு இருந்தாங்க. நாங்களாம் வரமாட்டோமா, நாங்களாம் வந்து பார்வையாளராக இருக்க மாட்டோமா, அதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோமான்னு எத்தனையோ பேர் விஜய் டிவி வாசல்லாம் போய் நின்ன சம்பவங்கள்லாம் உண்டு, அங்கே போய் நின்னதெல்லாம் உண்டு. அதை மீறி இப்போ என்னன்றாங்க, வேணாம் நிறுத்திடுங்க, இதெல்லாம் வேணாம், இப்போ இந்த பசங்கள்லாம் இதெல்லாம் பார்க்க வேணாம், அத்தனையும் அதுங்க தெரிஞ்சுக்குதுங்க. ஆனால் சில பேர் ஏங்க வெளியே இதை விட மோசமாக இருக்குதுங்கன்னா, ஆனால் இதை கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்களே, 24/7 ஓடிக்கிட்டே இருக்குது. குடும்பமே இருந்து பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே, விஜய் சேதுபதி வந்த பிறகு நாட்டாமை தீர்ப்பு எப்படியாப்பட்ட தீர்ப்பாக இருக்கும், இதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு செல்ல போகிறார்கள், இதன் பிறகு இந்த பிரச்சனை எப்படி கையாளப்பட போகிறது, அதை தாண்டி பிரஜன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தான் அது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.